எதுக்கு அதிமுக எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிசைன்லாம் பண்றாங்க? யாரு தாவேகா எதுக்கு இந்த மேனிபுலேட் பண்ணுது? சார் இங்க பாருங்க, உங்க கட்சியில எம்எல்ஏ இருக்கிறதுக்கு நான் எம்எல்ஏ இல்லாமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா யோசிச்சு பாருங்க, கட்சியோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 4 தொகுதியில் ஒருவேளை வச்சீங்கன்னா ஆளுங்கட்சி தான் எப்பவும் ஜெயிக்குங்கிறதானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பை எலெக்ஷன்னாலே ஆளுங்கட்சி ஜெயிச்சு 4 தொகுதி ஜெயிச்சு 4 இல்ல சார், இப்ப திரும்ப ஒரு 5 பேர் இன்னைக்கு பண்ண போறாங்களாம். ஓகேங்களா? எல்லாருமே நாங்க எங்க சிம்பிள்ல நின்னே நாங்க ஜெயிக்கிறோமே அப்படின்ட்டு இப்ப திமுகவோட யாரெல்லாம் நின்று உதயசூரியன்ல ஜெயிச்சாங்களோ அவங்கலாம் வந்து இப்ப அதெல்லாம் அவங்க வந்து இல்ல ராஜினாமா பண்ணிட்டு அவங்க சிம்பிள்ல நிக்க போறாங்க. ஆனா தாவேகா கூட்டணியில அது தெரியல சார். குழந்தை வந்து திடீர்னு ஒரு புது பொம்மையை காட்டினா அப்படியே அள்ளி எடுத்து அந்த பொம்மையை வச்சு விளாடுமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மை போர் அடிச்சு போயிருமா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கீழே போட்ட குழந்தை திரும்ப யாருக்கிட்ட வரும்? அப்படின்னு திரும்பி அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை மறுபடியும் வரும். சும்மா கொஞ்ச நேரம் வச்சு விளையாடுறது தான் அந்த பொம்மை. அம்மா ஏங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இதையே அப்படியேவா எடுப்பாங்க. அம்மானா ஜெயலலிதாக்கு போயிருந்தீங்க. ஐயோ இல்லைங்க, வேற அந்த கட்சியே உடஞ்சு சின்ன பண்ணமா போய்க்கிறீங்க, அதை விடுங்க. அதனால அந்த மாதிரி குழந்தை வந்து கடைசியில் அம்மாவை தேடி வந்துருட்டேன். அம்மா இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வேணாமாச்சு, எனக்கு போர் அடிச்சு போச்சுமா அப்படின்னு. இந்த மாதிரி பொம்மை முதல்வரே எனக்கு போதுமா அப்படிங்குமாமா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? அரசியல். அது தொழிலாக்கி சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எத்தனை பர்சன்ட் மக்கள் இருக்காங்களோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட்டா 33 நீங்க அத்தனையா வகுக்கணும், அத்தனை மந்திரிகள் இருக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா அவர் கொடுத்துருக்காரு அவருடைய இதுல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்லங்க மந்திரின்னா வந்து இருக்கிற 107 பேர்ல அமீர் வந்து நேத்தா பிறந்தாரா? நக்கல்யா அவனுக்கு தன்னை ஒரு திமுகவினர்னு அவர் சொல்லிக்கவே இல்லையா சார் அமீர் அவர்கள்? நீங்க தான் ஏன் முடிவு பண்றீங்க? ஓகே நடுநிலையாளர் பத்திரிகையாளர் அப்படிலாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது புரிஞ்சுங்களா? இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அவருக்கு போட்ட குண்டாசை ரிவோக் பண்ணி, புரிஞ்சுங்களா, இன்னைக்கு இந்த ஆட்சி அவர் வெளியில் விட்டுருக்குன்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிபடி ஷுட் ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார். இது மூலியமாக கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அந்த ஸ்மைலு அதில் தான் ரைட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம போன முறை சந்திச்சதுக்கும் இதுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே தாவேகாவின் பேரே கெட்டுப்போச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்களா இதுதான் மாற்றமா, என்ன பெரிய மாற்றம் நடந்துருச்சு, இதோ அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதே தான் இப்போவும் நடக்குது. அதே மாதிரி தான் பல விஷயங்கள் ஊர் முழுக்க வந்துட்டு மக்களுக்கு பிரச்சனை, கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, என்னது இதுதான் மாற்றமா அப்படின்னு கேள்வி கேட்குற வகையில் நடந்துருச்சு. என்ன இதுக்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம மினிஸ்டர்ஸ்னால் வேலை செய்கிறாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பகல்னு பாராமல் வேலை செய்கிறாங்க. செக்ரட்டரியேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெளியில் இந்த மாங்காய் தேங்காய் பட்டாணி விற்கிறாங்க, மோர் விற்கிறவங்க, நாளைக்கு சும்மா நீங்கள் உங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க, அவங்க அது வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னேன், திருவிழா போல் இருக்குங்க செக்ரட்டரியேட்டு. ஓகே, எல்லாருமே வந்து செக்ரட்டரியில் வந்து வேலை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, அவ்வளோ ஜோராக இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, இது திருவிழா மாதிரி இப்போ இருக்குதுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சுடுகாடு மாதிரி இருந்துச்சுன்னாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, எய்த்தாப்பில் விற்கிற மாங்காய் விற்கிறவங்க, பட்டாணி விற்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு தலைமைச் செயலகம் வரைக்கும் போயிட்டு அங்கே உட்காந்து மாங்காய் வைக்கிறவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க? புரியலையே. இல்லைங்க, அதாவது ஒரு சாமானியர் என்ன யோசிக்கிறாங்க, எப்படி நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி மினிஸ்டர்ஸ்னால் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. முன்னாடி செக்ரட்டரியேட் எப்படி இருந்துச்சு, மக்களின் கூடாரமாகவே இல்லை, ஓகேங்களா. காசு வச்சுருக்கவன் கமிஷன் கொடுத்தா கான்ட்ராக்டு அப்படின்னு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவான், கமிஷன் கொடுக்குறவன் மட்டும்தான் அங்கே போயிட்டு இருந்தான். இப்போ வந்து டெண்டரு எல்லாமே எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே போய் ஆலோசிக்கிறாங்க, எல்லாருமே போகிறாங்க.
அது அந்த விஷயத்தை தான் நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ இது வந்து சும்மா மீடியாவில் இந்த நியூஸ் சேனல்கள்லாம் கட்டமைக்கிற ஒரு பின்பமா, சும்மா தினமும் ஒரு 3-4 செய்தி, இன்னைக்கு தாவேக அரசு இது பண்ணிடுச்சு, இன்னைக்கு தாவேக அரசு அது பண்ணிடுச்சு, இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு முடிவு, துறை ரீதியாக சில விஷயங்கள், இதெல்லாம் சும்மா ஃபேக் நியூஸா? மக்களுடைய கிளாரிட்டிக்காக கேட்குறேன், எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வருது? இப்போதான் ஏதோ அவங்க திருந்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதையுமே வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஏங்க பாவங்க, இப்போதாங்க திருந்துறாங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்ப இதுக்கப்புறம் ஃபேக் நியூஸ்னால் நீங்கள் போட்டிங்கன்னா, ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் ப்ராட்காஸ்டிங்கில் எவன் வேணால் ஃபேக் நியூஸும் பொய் நியூஸையும் போடுறாங்களா அந்த மீடியா மேலேனா நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா? முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்போ செய்வோன்றது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ போடுறதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே திருந்திட்டாங்க. அவங்க இதுலேயே வந்து என்னன்னா நியூஸ் சேனலுக்கு பதில் வேறு எதையாச்சும் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒழிய இந்த அதிரடி நடவடிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பீரியடில் எந்தெந்த மினிஸ்டர் என்னென்ன செய்கிறாங்கன்னு ஒன்று ஒன்றா பேசுவோம் நம்ம. புரிஞ்சுக்கலாம்? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு விளையாட்டு செய்திகளை போட ஆரம்பிச்சிடுறாங்க. புரிஞ்சுங்களா? விளையாட்டு செய்திகள் என்ன வந்துன்னா நம்ம இவர் ஃப்ளாப் வந்துடுவார், FLOP. ஓகேங்களா? அவர் வந்துட்டு அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? இது என்னது சோஃபா அரசியல என்னமோ ஒன்று, சோஃபா மாடல் அரசு, சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாப்பு வந்து கணக்கிறாரு. ஏன்னா அவர்னா கீழே தரையில தான் உட்காந்துருப்பாரு. அவங்க வீட்டில் கீழே தரையில தான் உட்காந்துருப்பாங்க. அதனால வந்து சோஃபா மாடல் அரசு. ஏன்னா எல்லா மக்களையும் நம்ம வந்து உட்காத்தி வச்சு பேசுறோம் பார்த்தீங்களா, அதான் சோஃபா மாடல் அரசுன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க என்ன கீழே உட்கார வச்சு தானே பேசுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி தான் நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஊராட்சி மன்ற சேர்மன் ஆனால் கூட கீழே தான் உட்காரணும்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவர் அதை நல்லா ஃபீல் பண்ணனால தான் ஒரு படம் எடுத்தார் வேறு. அப்பா உட்காருப்பான்னு அவங்க அப்பாவை கடைசி வரைக்கும் உட்கார வைக்காமே போயிட்டாரு. கடைசியில் ரீலில் உட்கார வச்சுட்டாரு, ரியலில் உட்கார வைக்க முடியல. உட்காந்தாரு உட்காந்து 5 வருஷம் ஆண்டு. இவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் உட்காரவே இல்லையே. என்ட்ரி அதாவது கும் தாதான்னு கால் எடுத்து வச்சாரு. ஃப்ளாப் கும் தாதான்னு கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு பீஸ் போயிடுச்சு. அவர் ஃபியூஸ் போய் வீட்டில் உட்காந்துருக்காரு. கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு, நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம், அதை சரியாக கவனிச்சிருந்தா நடந்துக்கும், இனிமேல இன்னையிலேருந்து ஆரம்பிங்கன்றாங்க. இவர் இளைஞரணி தலைவர் அதான் சொல்லியிருக்காரு. எங்க உதயநிதி ஸ்டாலின் உங்க தலைவருக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓகேங்களா? நீங்கள் சோஷியல் மீடியா ஈஷியல் மீடியான்னு சொல்கிறீங்களா? ஓகேங்களா? இப்போ திருச்சியில் யாருக்கு சார் சீட்டு கொடுப்பீங்க நெக்ஸ்ட்டு? நல்ல கேண்டிடேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார்? கே நேரு நல்ல கேண்டிடேட் இல்லையா? அவர் தான் ஏற்கனவே இதாகிட்டாப்ல. ஓகே சார். இங்கே திருச்சி இனிக்கோ இதயராஜ் தான் போட்டு ஸ்மாக்க போட்டீங்க நீங்கள் சேர்ந்து. ஓகே, அது வேற கேண்டிடேட் யாருக்கு கொடுக்க போறீங்க? வேற கேண்டிடேட் யார்? ஸ்டாலின் ஐயா அவர்களே தான் இறக்கலான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவை இறக்கி விடணும் சார். அவர் இல்லை சார், அவருக்கு இன்னும் நிறைய தொகுதி இருக்கு சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 MLA வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அதிமுகல இருந்து. அந்த தொகுதிகள் ஏதாச்சும் ஒன்று டிசைட் பண்ணலாம். எதுக்கு அதிமுக எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிசைன்லாம் பண்றாங்க? யாரு தாவேகா எதுக்கு இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுது? சார் நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் MLA இருக்கிறதுக்கு நான் MLA இல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். அப்படின்னா அந்த கட்சியோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க, ஓகே தாவேகா நம்ம இங்கே வந்து கட்சி உறுப்பினராக கூட இருந்திருக்கலாம், இங்கே MLAவாக இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். MLA பதவியே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ 3 அதிமுக ஏற்கனவே 3 பண்ணிட்டாங்க சார். முதல்வர் விஜய் 1 பண்ணிட்டாரு, 4 பண்ணிட்டாரு, மொத்தம் 230 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மெஜாரிட்டி எவ்வளோ? இப்போ இந்த 4 தொகுதியில் ஒருவேளை வச்சிங்கன்னா ஆளுங்கட்சி தான் எப்பவும் ஜெயிக்குங்கிறதானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பை எலெக்ஷன்னாலே ஆளுங்கட்சி ஜெயிச்சு 4 தொகுதி ஜெயிச்சு. 4 இல்லை சார், இப்போ திரும்ப ஒரு 5 பேர் இன்னைக்கு பண்ண போகிறாங்களாம். ஓகேங்களா? இன்னும் 5 பேர் இன்னும் 5 பேர் பண்ண போறாங்களா? அதிமுகல இருந்து இன்னொரு 5 பேர் பண்ண போறாங்களா? சரி, 9 தொகுதி சேர்த்தீங்கன்னா 107 இருந்துச்சு ஏற்கனவே. 116,000. 9 இல்ல சார், 9 ஆமா 107 இருந்துச்சு. 9 ஜெயிச்சா 116 ஆயிருவீங்க. ஆமா. அப்புறம் எங்களுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல சார். எனக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வைகோ இருக்காரு பாருங்க, அவர் ஏதோ அவங்க சிம்பிள்ல நின்றதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ஓகேங்களா? அவங்க சிம்பிள்ல நின்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உதயசூரியன் இப்ப எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே நாங்க எங்க சிம்பிள்ல நின்னே நாங்க ஜெயிக்கிறோமே அப்படின்ட்டு இப்ப திமுகவோட யாரெல்லாம் நின்று உதயசூரியன்ல ஜெயிச்சாங்களோ அவங்கலாம் வந்து இப்ப அதெல்லாம் அவங்க வந்து இல்ல ராஜினாமா பண்ணிட்டு அவங்க சிம்பிள்ல நிக்க போறாங்க. ஆனா தாவேகா கூட்டணியில அது தெரியல சார்.
அதையும் சொல்லுங்க. அது இல்ல சார், அது தெரியல. இல்ல நீங்க இப்படி பண்ணிருங்க சார், சிம்பிள் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதி இருக்காருல்ல, அவரை விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து சேகர் பாபு அவர்களை துறைமுகத்துல விட்டுருங்க. இந்த பக்கம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி விட்டுருங்க. 3 பேரை வச்சுட்டு மத்ததெல்லாம் எடுத்துக்கங்க சார். நீங்க எல்லாரையும் கூட்டுருங்க சார். இதானே உங்க பிளானு? சரி, அப்படின்னா நாங்கள் பிளான் பண்றது இல்லை சார். சார் நீங்க வந்து 25% ஓட்டு வச்சிருக்கீங்க, புரிஞ்சுங்களா? நீங்க வந்து உங்களுக்கு 24 தொடல இன்னும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே இல்ல, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அதுல வந்து அதுல ஏற்கனவே வைகோ அவர்களின் ஓட்டு இருக்குது, 2 முஸ்லீம் கட்சியோட ஓட்டு இருக்குது, தோத்து போன கருணாஸோட ஓட்டு இருக்குது, மற்றும் எல்லா கட்சியோட ஓட்டையும் சேர்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா வெளியில வந்து 4 கட்சி தான் சார். நீங்க மொத்தம் 23 கட்சி வச்சிருந்தீங்க, ஓகேங்களா? 23 கட்சி வச்சிருந்தீங்க, 4 கட்சி தான் வெளியில வந்துச்சு. 2 காங்கிரஸ், 5 கட்சி, 2 கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து IUML, அதுக்கப்புறம் VCK, 5 வெளில வந்துச்சு. 23ல 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 18. அதோட உங்க 18 கட்சியும் சேர்ந்து தான் நீங்க 25%. ஏன்னா உங்க சிம்பிள்ல நீங்க நிக்க வச்சீங்க. இப்போ அந்த 18 கட்சி ஓட்டையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஓகே, நீங்க என்ன சார் 18, நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நான் 20% சொன்னேன் பாருங்க. நீங்க 18 கூட வரல, 18 கூட வரல சார், 18% கூட வரல. ஜஸ்ட் நீங்க உங்களுக்கும் தாவேக்காக்கும் 1/2 போட்டோம்னா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கீங்க. 50 பாயிண்ட் சம்திங், அந்த செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்துட்டு எங்களுக்கும் தாவேக்காக்கும் வெறும் 17 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ்னு சொல்றீங்களே. ஓகே, சீரியஸா சொல்றேன் சார், உங்களுக்கு ஆயா இல்லை சார், உங்களுக்கு LKG தான் நீங்க. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க ஒரு LKG தான். உங்களுக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணோம். ஆனால் தான் நீங்க பிளான் பண்ணிட்டீங்களாமே தனியா நிக்க போறேன்னு. ஆமாம், அது ஏன்னா இப்போ நம்பி கூட வந்து எல்லாத்தையும் நிறுத்தி அப்புறம் நட்ட ரூபத்தில் விட்டுட்டு போறதுக்கு நிற்கும் போதே தனியாக நின்றுருவோம். எதுக்கு வம்பு? சரி, வர 18% வந்து இந்த 18% உங்களுக்கு வந்ததுக்கு மற்ற கட்சியும் உங்களுக்கு உதவுச்சுல சார். இப்போ இதை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டீங்கன்னா டெபாசிட் கிடைக்காது போல இருக்கு சிவாஜி. ஒரு முறை மக்கள் ஏமாறுவாங்க. அதுதான் எங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து திடீர்னு ஒரு புது பொம்மையை காட்டினா அப்படியே அள்ளி எடுத்து அந்த பொம்மையை வச்சு விளாடுமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மை போர் அடிச்சு போயிருமா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கீழே போட்ட குழந்தை திரும்ப யாருக்கிட்ட வரும்? அம்மா அப்படின்னு திரும்பி அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை மறுபடியும் வரும். சும்மா கொஞ்ச நேரம் வச்சு விளையாடுறது தான் அந்த பொம்மை. அம்மா ஏங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இதையே அப்படியேவா எடுப்பாங்க. அம்மாண்ணா ஜெயலலிதாக்கு போயிருங்க. ஐயோ இல்லைங்க, வேற அந்த கட்சியே உடனே சின்ன பண்ணமா போய்க்கிறீங்க, அதை விடுங்க. அதனால அந்த மாதிரி குழந்தை வந்து கடைசியில் அம்மாவை தேடி வந்து விட்டேன். அம்மா இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வேணாம்மா, ஆச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சுமா அப்படின்னு. இந்த மாதிரி பொம்மை முதல்வரே எனக்கு போதுமா அப்படிங்குமாம்மா. ஏங்க பொம்மை வேணான்னா பொம்மை முதல்வர் வேணுமா? என்னங்க? இல்ல எனக்கு புரியல கான்செப்ட். நீங்க திமுக கட்சி தான் அம்மா. ஓ ஓகே, இப்ப அப்பால இருந்து அம்மா எடுத்தீங்களா? டயலாக் ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதா? சரி ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ எனக்கு அந்த இப்போ இந்த பொம்மையை வச்சுட்டு இந்த பொம்மையை எடுத்துக்க போதுங்களா குழந்தை? முதல்வர் அவர்களாக ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு 2000 இல்லங்க, இப்போ இந்த பொம்மையை விட்டுட்டு பொம்மை முதல்வரை எடுத்துக்க போதுங்களா? நல்ல முதல்வராக தான் இருந்தாருங்க. சரி சரி சரி, நல்லா செயல்பட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சும்மா கிடையாது. உங்க ஆபீஸ்க்கு வர வழியிலே இப்போ ஒன்று பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன பார்த்தீங்க? மக்களுக்காக அவர் திறந்த அந்த ஒரு பைலகம் புத்தகம்லாம் ஒரு லைப்ரரி ஒன்று திறந்துருக்காரு. அது கட்டி கடைச்சா கடைசி 2 செங்கலை வைக்கிறதுக்குள்ள ஆட்சி வந்து அகற்றிட்டீங்க. இல்லைன்னா அவர் ஆட்சியில் ஓப்பன் ஆக வேண்டியது. அவரோட போட்டோலாம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்குது. அது மடையாறுல இங்க பைலகம். ஓ சூப்பர் சூப்பர் சார். அதெல்லாம் நல்ல ஒரு ஆட்சி தாங்க, நல்ல ஒரு இதுதான். மக்கள் வந்து ஒரு முறை ஏமாந்து விட்டார்கள். அது என்னமோ இப்ப கூட நேத்து பேசியிருக்காரு அந்த இளைஞர்கள் அணி இதுல. இவர் மட்டும் ஒரு வாட்டி தானே முதல்வரா இருந்தாரு. ஆமா, இவர்கிட்ட ஒரு முறை ஏமாந்துட்டாங்களோ? இல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் 5 முறை ஆட்சி செய்த திமுக அப்பவே. ஓ ஓகே கிடையாது, பரம்பரை மன்னராட்சி. இல்ல இல்ல மக்கள் ஆட்சி. ஓகே ஓகே மன்னராட்சி. இப்ப நீங்க ஆனா முதல்வரா ஒரு வாட்டி தானே இருந்தீங்க, ஒரு வாட்டி தானே ஏமாந்தாங்க மக்கள். அதுக்கு முன்னாடி ஆண்டதுன்னா யாரு? அப்பா அப்பா தாத்தா அப்படின்றதா? சொல்லுங்க சார், அதான் சார் மன்னராட்சின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே சார்? நீங்கள் ஒரு வாட்டி தானே சார் முதல்வராக இருந்திருக்கீங்க, ஒரு வாட்டி ஏமாந்துட்டாங்க மக்கள். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட ஒரு வாட்டி மக்கள் ஏமாந்துட்டாங்க, அடுத்த வாட்டி ஏமாற்ற முடியல அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி கரெக்டா? அப்படி கிடையாது. மக்கள் வந்து இந்த ஒரு கவர்ச்சியில ஏமாந்து போயிட்டாங்க, நடிகர்ன்ற கவர்ச்சியில ஏமாந்து போயிட்டாங்க, ஹீரோ வர்ஷிப் பண்றாங்க. அதான் கால் மார்க்ஸ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு.
ஹீரோ வர்ஷிப் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் அ சொசைட்டி அப்படின்னு சொல்லி கால் மார்க்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல போய் இப்ப நாங்க சோஷியல் மீடியா வந்துட்டோம் உள்ள வந்துட்டோம் நாங்க சோஷியல் மீடியா வந்துட்டோம் சார். ஓகே. திமுகவினர் நீங்க என்ன தொழில் பண்றீங்க? அரசியல். அது தொழில் ஆக்கிட்டீங்க? இல்லைங்க சார், அரசியல் தொழில் கிடையாதுங்க சார், அரசியல் வந்து மக்கள் பணி. சரி, சாப்பிடுறதுக்கு என்ன பண்றீங்க? அதான் முதல்வராக இருக்கும்போது சிஎம்க்கு ஒரு சம்பளம் வரும்ல, சம்பளம் வரும், 2.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஓகே. இப்ப பென்ஷன் வரும். அப்ப பென்ஷன் வரும், ஒரு 1.25 லட்சம் வருமா? அதுக்கு முன்னாடி அது 2.5 லட்சம் வந்துட்டு இருந்துச்சுல முதல்வராக இருக்கும்போது. ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கும்போது எம்எல்ஏவா இருக்கும்போது வந்துட்டு இருந்துச்சு 1 லட்சம் ரூபா. நீங்க கண்டினியூஸா இல்லவே இல்லையே எம்எல்ஏவா கூட நீங்க நடுவில் தோத்து போயிட்டீங்களா? மேயரா இருந்தோம்ல ஒரு காலத்துல மேயரா இருந்தீங்க சார். மேயரா இருந்தது அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனோம். ஓகே. உங்க கட்சியே ஒரே ஒரு வாட்டி எம்எல்ஏ மட்டும் உங்க அப்பா மட்டும் தான் சார் ஜெயிச்சிருந்தாங்க 91ல. அப்பனா பூவாக்கு என்ன சார் பண்ணீங்க? என்னங்க ஏழைப்பாடி குடும்பம், என்ன பண்ணீங்க? கஷ்டப்பட்டு செனட் ஆஃப் ரோட்ல சித்தரஞ்சன் சாலையில ஒரு ஏழை வீட்டுல இல்ல என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க? கடைசி வரைக்கும் உழைக்கிறது இல்ல. உழைக்கிறவன இவன் இந்த வேலை பண்றது அந்த வேலை பண்றது. ஆனா உங்க பையனை கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? அவரை ஒரு ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சீங்கல்ல? இல்ல சார், அவர் ஹீரோ தான் சார், மக்களின் ஹீரோ தான் சார். இல்ல சட்டசபையில முதல்வர் தன்னுடைய முன்னாள் முதல்வராகிய தன்னுடைய தகப்பனுடைய பெயரை சொல்றதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சி அப்படின்னு அந்த பிஜிஎம் ஏத்த மாதிரி முன்னாடியே யோசிச்சு பாடி லாங்குவேஜ் அந்த கண்ணாடியை மாட்டி அவங்க அப்பா பேரை சொன்ன அந்த ஹீரோ சார். அவரு டைமிங் அடிப்பாரு. முதல் திரைப்படத்திலேயே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணி அப்பவே அசத்தனவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே. என்ன படம் சார்? ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓ சூப்பர் சார். சந்தானம் சார், சந்தானம் சைடு ஆக்டர் சார். நீங்க சைடு ஆக்டர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. அவர் வந்து ஒரு காமெடியன். படத்துல சும்மா ஒரு 2 ரோல் பண்ணார். 2 யார் காமெடியன்? சந்தானம் அவர்கள். ஓகே. இவர்தான் ஹீரோ. இவர்தான் ஹீரோவா? ஓகேங்களா. அந்த படத்துல தானே மோந்து பார்த்துட்டு அப்படிம்பாரு. அந்த படமா? ஓகே ஓகே ஓகே. சூப்பர் படம் சார், நல்லா இருக்கும். நான் பார்த்திருக்கேன். டைரக்டர் கூட ராஜேஷ் தான். நானும் விரும்பி தான் பார்த்தேன். பல முறை பார்த்திருக்கீங்க போல இருக்குது. அவரோட நடிப்புல வியந்து போய். ஆமா, வியந்து போயிட்டு. ஓகேங்களா. ஸோ அவருக்கு இது தொழில். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபெயிலியர் எல்ஓபி மட்டும் கிடையாது. ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணியும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை வச்சு ஒன்று ட்ரை பண்ணாங்க. அப்பயும் வந்து வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் நடித்தார், குறிஞ்சின்னு. அப்போ வேறு வழியே இல்லாமல் நானும் அதை பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா தூர்தர்ஷன் அது மட்டும் தான் வரும். ஓகேங்களா. அந்த தூர்தர்ஷன் சீரியல்லனா இவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் ஒன்று தூர்தர்ஷன் சீரியல்ல மட்டும் வேற வழி இல்லாம போல உங்களுக்கு 2031 உங்க யாருக்கும் வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் பையனை இறங்கி பார்த்தாரு. ஓகேங்களா. ஒரு கல் ஒரு கண்ணாடி இதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு படம், நல்ல படம் ஒன்று சைக்கோன்னு ஒன்று வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் நடிச்சிருந்தாப்புல சைக்கோ. ஓகேங்களா. ஸோ அந்த படம் நான் வேற எந்த படம் பிடிக்கல அவர் நடிச்சதுலேயே உங்களுக்கு? சைக்கோங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு? எனக்கு சார் பிடிச்ச படம் சார். அவர் மற்ற படத்துல சைக்கோ உதயநிதி நடிச்சாரு, சைக்கோ நல்லா சைக்கோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றேன். படம் நடிச்ச படத்துல நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரான படம் சைக்கோ. ஓகேங்களா. அந்த மாதிரி படம்லாம் நடிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப தேராதுப்பா நமக்கு டப்பா டான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வந்துட்டாங்க. நீங்க சொன்னீங்களா தொழில் பார்க்க மக்கள் பணி செய்யறதுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறை உள்ள வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. தாத்தா வேற மறைந்து விட்டாரு. இப்ப இந்த நேரத்துல வந்து எனக்கு உறுதுணையா என் மகன் நீ இருக்கணும் வான்னு சொல்லி அப்ப கட்டளையிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அன்றைய எதிர்கட்சி தலைவராகிய ஸ்டாலின் அவர்கள் உள்ள கூட்டு வந்தார். இருவரும் சேர்ந்து 2022 அடிச்சு உள்ள நுழைஞ்சாங்க. செங்கலை கையில பிடிச்சாரு. எய்ம்ஸை பத்தி வந்து பெருசா வசனம்லாம் பேசினாரு, மாஸ் காட்டினார் சார். அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம 2021 ஜெயிச்சிருக்கவே முடியாது. அங்க எய்ம்ஸுக்கு வச்சிருந்தது ஒரே ஒரு சிங்கிள், அதையும் திருடிட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். திருடிட்டுன்னு சொல்லாதீங்க சார், சும்மா வேற என்னன்னு சொல்றது சார். இல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் செங்கல திருடிட்டு வந்து காட்டினா ஒரு உதாரணத்துக்கு ஓமை சார். அது வீட்டு பக்கத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க திருடிச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய செங்கல்ல இருந்து ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு வந்து அதுல எய்ம்ஸ் எழுதி யூஸ் பண்றது. உடனே அங்க இருந்தே எடுத்துட்டு வந்தாங்கன்ற எனக்கு புரியல சார். அதான் சொல்றேன். இருக்கிற ஒரு செங்கல் அங்க இருந்ததே இந்த ஒரு செங்கல் தான் சொன்னாரு, அதே நான் எடுத்துட்டு வந்துட்டேங்கிறாப்ல. அப்படின்னா அது திருட்டு இல்லையா சார்? திருட்டு கிடையாது சார். அது வந்து சும்மா எடுத்துட்டு வந்தது. அது ஒரு ஓமை. ஓகே. சும்மா ஒரு செங்கல். அவர் ஊமை தானே சார்? ஊமை. ஓகே. ரைட்டுங்களா. முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுல இருந்து எம்எல்ஏக்கள் வெளியே வராங்க. நீங்க சொல்றீங்க எத்தனை எம்எல்ஏ வர போறாங்கன்றது தெரியலன்னு ஒரு பேச்சு நடத்துது. இல்ல 3 கன்ஃபார்ம்டு. இப்ப 5 நம்ம பேசிட்டு இருக்கும்போது நியூஸ் ஓடிட்டு இருக்காங்க.
இன்னும் 5 வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 5 வரலாம். இப்போ வந்து தூய சக்தி வந்து நல்லா தீய சக்தியா மாறிடும்னு எடுத்துக்கலாமா நாங்க? அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் உள்ள வந்த உடனே சார் ரிசைன் பண்ணிட்டு தானே சார் வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இடம் பரவாயில்ல, ரிசைன் பண்ணிட்டு தானே சார் வராங்க. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ தாவேகாக்கு எல்லாமே வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாமே யார் ஓட்டு போட்டிருப்பா? இதுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க. அப்படின்னா நீங்க மக்களை வந்து நீங்க அந்த மாதிரி தீய சக்தின்னு சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோட சேர்ந்தா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், அப்படிதான் தாவேகா. புரிஞ்சுங்களா? சில விஷயத்த வந்து நம்ம இன்னொன்னு சொல்லலாம், எதோட சேர்ந்த எதுவுமே வந்து நாற்றம் அடிக்கும். புரிஞ்சுங்களா? அது திமுக அப்படின்னு சொல்ற மாதிரி பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்றதுனால இந்த பூவோட யாருன்னா வந்து சேர்றாங்களோ அவங்களும் மணப்பாங்க சார். சரி, இப்போ இதோட இன்டென்ஷன் என்ன? 107 எம்எல்ஏக்கள் கொண்ட தாவேகா அதை மீறி பாத்தீங்க அப்படின்னா வந்து கூட்டணி கட்சிகள் அதுல இது வந்து எனக்கு இந்த நகர்வு எதுக்கு நடக்குது? இல்ல இது வந்து ஆக்சுவலா நான் வந்து சொல்றேன், பிளைண்டா சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து அதிமுகலேருந்து யாருக்கும் மினிஸ்டர் கொடுக்க மாட்டேங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. தே ஆர் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். அவங்க முன்மே ஆதரவு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, ஏயுஎம்எல் மற்றும் விசிகேட்டை மட்டும் தான் கேட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒட்டி தான் வந்து நம்ம ஸ்டாண்ட் இருக்கணுன்றதுனால அதிமுக வந்து அவங்க கேட்கவே இல்லை. தே வாலண்டரிலி தே கேம் அண்ட் தே ஆஃபர் தேர் சப்போர்ட். அப்படிங்கும் போது நீங்க வேணான்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல அதோட நிறுத்திருக்கலாமே. 25 எம்எல்ஏக்கள் வந்து முதல்வர் ஆகலாம் என்று ஓட்டு போட்டார்கள் அல்லவா, அதோட நிறுத்திருக்கலாமே. இன்னைக்கு எதுக்கு அவங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றதை நீங்க வந்து ஏத்துக்கணும்? இல்ல நீங்க சார் இட் இஸ் பார்ட்டின்னு நீங்க எடுத்தீங்கன்னா whoever is coming we should welcome them சார். ஃபர்ஸ்ட் என்ன சார் எல்லாரையும் ஏத்துப்பீங்க கட்சியில? இல்ல ஒரே நிமிஷம் சார், இன்னைக்கு யாரு நம்ம எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் வராரா? இல்லையே. அப்புறம் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் தானே. அதிமுக வந்து ரொம்ப தூய கட்சி அவங்களுக்கு. ஸோ சார் அதிமுக வந்து அந்த எம்எல்ஏக்கள் மேல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கரைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்க மாட்டாங்க. கரைகள் இல்லாதவங்க இப்போ அதிமுகலேருந்து வந்தவர் தான் சார் நம்ம அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். புரிஞ்சுங்களா? அவர் மேலே எந்த கேஸ் பெண்டிங் இருக்கா? இல்லை. அப்படிங்கும் போது அதிமுகலேருந்து யார் வந்து சேர்றாங்களோ அவங்கன்னா ஊழல் செய்கிறவங்க. இப்போ ஒரு இதுக்காக கூட சொல்கிறேன், அமமுகவோட வந்து தாவேகா வந்து பேசவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட தலைவர் டிடிவி தினகரன் வந்து நிறைய கேஸுகள் வச்சுருந்தாரு, அதனால் அது பேசவே இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன், கூட்டணிக்கு வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க. தாவேகா வந்து யார் கூட நம்ம கூட்டணி சேரணுங்கிறத டிசைட் பண்ணாங்க. கேஸ் இருக்க கூட்டணி, கேஸ் இல்லாத கூட்டணி. இப்போ தனி நபர்களாக வரவங்க இவங்க மேலே இருக்குதுங்களா? இன்னைக்கு மரகதம் குமரவேல் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்குதுங்களா? எஸ் ஜெயக்குமார் மேலே கேஸ் இருக்குதுங்களா? இல்லைன்னா பி சத்யபாமா மேலே கேஸ் இருக்குதா? நீங்கள் அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கிறத விட்டுவிட்டு இந்த கட்சியில் நான் தொண்டனா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க பாருங்க. ஸோ அந்த மனநிலையை தான் நம்ம பாராட்டணும். புரிஞ்சுங்களா? ஸோ இவங்க மேல அவங்க கேஸ் இருக்குதா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க கேஸ் இருந்துச்சு அப்படின்னா தாவேகா வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்காது அப்படிங்கறத நான் வந்து அவங்க வந்து தொண்டனா இருக்கிறதுக்காக இப்ப வராங்களா இல்ல அவங்க இப்ப எல்லாம் ராஜினாமா சரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் முதல்வர் சொன்ன மாதிரி போட்டி இல்லமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். புரிஞ்சுங்களா? செகண்ட் பிளேஸ்க்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே தாவேகா வந்து முதலிடத்துன்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்க, செகண்ட் பிளேஸ்க்கு அவங்க போட்டி போட்டுக்குவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அவர் சொன்னதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைமேட்டு யாருக்கு போட்டின்னா இப்போ டிவிக்கே டிஎம்கே கிடையாது, டிஎம்கேக்கும் அதிமுகக்கும் தான். டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே தான் இல்லைமேட்டு போட்டி செகண்ட் பிளேஸ்க்கு. புரிஞ்சுங்களா? அப்படியே கட்டிக்கலாம் செகண்ட் பிளேஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டோம். அவங்க இதில் அவங்க இப்போ அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க வாட் எவர் யாருன்னா வந்து போட்டியிட போகிறாங்க, போட்டியிடுற வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து அது போட்டிட்டு. அப்போ இடைத்தேர்தலுங்கிறது வந்து வெறும் இப்போ திருச்சி கிழக்கு கிடையாது, ஆல்ரெடி திருச்சி கிழக்கு கிடையாது, மொத்தம் 4 தொகுதி இப்போ வரைக்கும். புரிஞ்சுங்களா? லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 தொகுதி வரும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது 25 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியே வந்து அந்த கேங்லேருந்து நிறைய பேர் வந்துருவாங்கன்றீங்க. இல்லை அந்த கேங்கு மட்டும் இல்லை சார், நான் இந்த கேங்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏன்னா மதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளில் நிற்காமல் விட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வருத்தம் ஏன் இப்போ படணும்? நிற்கும் போது யோசிச்சிருக்கணும்ல. இப்போ வருத்தப்படுறாங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் பண்ணும் இப்படிலாம் ஜெயிச்சு டவால்னு. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த சின்னத்திலே நிற்கிறதுக்கு யோசிப்பாங்கல்ல. இப்போ
ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லும்போது போகாம விட்டோமடா அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு அந்த மாதிரி யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணியுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கூட்ட அரசா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அரசு. இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து நெகிழ்ந்து போய் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒற்றுமையா இன்னைக்கு செயல்படுறாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அந்த மினிஸ்ட்ரியோட பேரே மாத்தி சமூக நீதி மினிஸ்ட்ரின்னு சொல்லி மாத்தி, ஓகேங்களா, இன்னைக்கு வந்து அவங்களை வந்து உட்கார வச்சது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது போய் சமூக நீதி அமைச்சரா வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து இந்த சிந்தனையே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மைனாரிட்டி சிறுபான்மையர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏயுஎம்எல்கிட்ட நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா தேல் பி த பெட்டர் பர்சன் டு கைட். ஏன்னா அவங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையருக்கான கட்சி தான். அப்படிங்கும் போது அந்த நீங்களே அந்த அமைச்சரவை பாருங்களேன். ஸோ நோபடி கேன் இப்போ கொஸ்டின் தம் இல்லை, இப்போ சிறுபான்மையருக்கு இது செய்யல அது செய்யலன்னு சொல்லிட்டு நாளைக்கு எந்த சிறுபான்மையருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அமீர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கதான் செக் வைக்கிறார் அமீர் அவர்கள். நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் அமீர் செக் வச்சிட்டாரு. ஓ சூப்பர் சூப்பர். அவருடைய இதுபடி என்ன அப்படின்னா, இத்தனை % மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர், இந்த இத்தனை % ரெப்ரசன்டேட்டிவாக நீங்க இத்தனை எம்எல்ஏவா அந்த குறிப்பிட்ட இதுல இருந்து நீங்க நிறுத்துனீங்க. அப்ப அதுல இருந்து இத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுல அத்தனை பேர் இப்ப மந்திரியாக இருக்க வேணும். 13% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இத்தனை % நீங்க வந்து மினிஸ்டர் வைக்கணும். அப்ப அவருடைய கணக்குப்படி என்ன அப்படின்னா, எத்தனை % மக்கள் இருக்காங்களோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட்டா 33 நீங்க அத்தனையா வகுக்கணும், அத்தனை மந்திரிகள் இருக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா அவர் கொடுத்துருக்காரு அவருடைய இதுல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்லங்க மந்திரின்னா வந்து இருக்கிற 107 பேர்ல அமீர் வந்து நேத்தா பிறந்தாரா? இல்லைங்களா அவரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த வாயினா எங்க போச்சான்? அது திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில கேட்க மாட்டாங்களா? கேட்பாரு, அதெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. திமுக மீது எந்த ஒரு குறைகள் இருந்தா அதையும் கூட கேட்டிருக்காரு. அவர் கேட்காமலாம் இருந்தது கிடையாது. கேட்டதுக்கு தான் வச்சாங்க, சொலுப்புன்னு வச்சு உள்ளுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அதுல வந்து வெளியில குலைச்சது சீமானு, அதோட ஆஃப் ஆனது அமீர். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த அமீருக்கு வந்து திரும்ப வந்து புத்துணர்ச்சி கொண்டிருக்கு. சரி பரவாயில்ல பேசட்டும், ஃப்ரீடம் ஆட்சி தானே இவங்க என்ன பண்ணுவாங்க. அதுதான் சார், நம்ம இதுல வந்து அவருக்கு கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அவருக்கு போட்ட குண்டாஸை ரிவோக் பண்ணி, புரிஞ்சுங்களா, இன்னைக்கு இந்த ஆட்சி அவர் வெளியில விட்டுருக்குன்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிபடி ஷுட் ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார் இது மூலியமாக. புரிஞ்சுங்களா? இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய்க்காக எந்த சப்போர்ட்டிவான வீடியோவும் போட்டதே இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவர் ஒரு ப்ரோ ஏடிஎம்கே பர்சனாலிட்டி தான். அவர் ப்ரோ ஏடிஎம்கேக்கு தான் வந்து ரொம்ப சார்பாக தான் வந்து போடுவார். நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு சவுக்கு சங்கரோட இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஹிம் கம் அண்ட் ஸ்பீக் அபவுட் இட் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற கேல்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் சொல்கிற அவர் கேல்குலேஷனுக்கு அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் சார்ந்த திமுகவாக இருக்கட்டும், புரிஞ்சுங்களா, ஏன்னா ஜாஃபர் சாதிக் தன்னை ஒரு திமுகவினர்னு அவர் சொல்லிக்கவே இல்லையா சார் அமீர் அவர்கள்? நீங்க தான் ஏன் முடிவு பண்றீங்க? ஓகே நடுநிலையாளர் பத்திரிகையாளர் அப்படிலாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு சினிமா நபர். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி அவர் சொல்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு விமர்சகர், சரி நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, தமிழக மக்களின் நலன் விரும்பி பத்திரிகையாளர், திடீர்னு பிரஸ் வரும்போது எதர்ச்சியா 2 வார்த்தை பேசுவாரு, அது மக்கள் நலன் கருதி, அவ்வளவுதான். ஓகே டாஸ்க்லாம் கிடையாது. ஓகே, அவருக்கு டாஸ்க்னா எதுவுமே கிடையாது. ஸோ நடுவில் திமுக ஆட்சி நடந்தப்போ அதிமுக ஆட்சி நடந்தப்போனா வந்து ஏன் அதை பேசவே இல்லை, அது அப்படின்னு வந்துட்டாரு. சரி புரியுது ஓகேங்களா. பட் பரவாயில்ல, அவரும் பேசட்டும், இன்னும் இல்லை. பட் ஆனால் அவர் சொன்ன தப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 13% கிடையாது, நம்பர் 1. புரிஞ்சுங்களா? செகண்ட் இங்கே இருக்கிறது வந்து கிறிஸ்துவர்கள் தான். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படியும் நீங்கள் இப்போ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்காங்க. இப்போ 2 அமைச்சர் சீட்டு வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது நினைக்கிறது கரெக்டு. 2 அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் இதுனா வந்து ஒரு இந்த ஜாதிக்கு இந்த மதத்துக்கு தான் வந்து இந்த அமைச்சரவை பதவி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு தப்பான செயல். அப்படி கிளப்பி விட்டா தானே சார் ஏதாவது ஒரு அகைன்ஸ்டா திரும்பவும், ஆமாப்பா நம்ம ஆளுங்களில் எத்தனை பேர் அங்கே மினிஸ்டர் ஆகுறாங்க, ஆமாப்பா அப்படி ஒரு 4 பேர் கிளம்புவாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டா. இல்லை, நான் வந்து அவர் சொன்ன அதே பதிவை நான் திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு தாவேக்காக்கு வச்ச ஒரு கோரிக்கையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். வித் ரிகார்ட் டு எம்எல்ஏஸ் நான் கேட்டிருக்கேன். ரிட்டன் த லெட்டர்ஸ் டு தாவேக்கா.
ஃபஸ்ட்டு மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது விக்ரவாண்டி மாநாட்டில் போட்டப்ப நீங்கள் அந்த ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதில் அவர் பேசிய இந்த ஒரு விஷயம் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வில் பி கிவன் டு த ஆல் த, அதாவது அனைவருக்கும் எல்லாத்துக்கும். ஆமா, இப்ப இவர் சொல்ற மாதிரி விகிதாச்சார அடிப்படையில், அதாவது நம்ம பாயிண்ட் டெசிமல் வரைக்கும் கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது. பட் ஓரளவுக்கு எல்லாருடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும். ஆமா, இருக்கணும். 234 எம்எல்ஏ நிறுத்துறீங்க அப்படின்னா அதுல வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் செஞ்சாரு. நான் அதுல வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் சேர்த்து நீங்க ஒரு 40 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். எங்க அப்பதாங்க நாங்க மைனாரிட்டி, ஓகேங்களா. 13% இருந்துச்சுன்னா ஒரு ஜாதிக்கு மேலே நீங்க ஜாஸ்தியா இருக்கிறீங்க, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. நீங்க முக்கோணத்தோர் சமூகமே வந்து 10%ங்கிறாங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா நீங்க மைனாரிட்டி கிடையாது, நீங்க மெஜாரிட்டி, புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 40 சீட்டு வந்து நம்ம கேட்டோம். அதே மாதிரி வந்து 40 சீட்டு வேறு கொடுத்தாரு. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து 40 சீட்டை கொடுத்தாரு, அதில் ஜெயிச்சிருக்காங்க. அமைச்சரவை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் ஆன் டு த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு தே டூ ஒர்க், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து சோஷியல் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்காங்களா எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட அமைச்சரவையில் டு பி வெரி வெரி ஃப்ராங்க் நான் எப்போதுமே ப்ரோ டிவிக்கேவா பேசுகிறேங்கிறத நீங்கள் நினைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட வந்து சோட கிடையாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு விஷயம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி ஒரு பேச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் விஷால் அவர்கள் பேசினார், புரிஞ்சுங்களா. விஷாலுக்கு வந்து சொல்லிட்டு ஓகேங்களா நல்ல ரிப்ளையை வந்து மக்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அமீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் டேட்டாஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் 13%ங்கிறது எங்கேருந்து சொல்கிறாருன்னு தெரியல. இல்லை அதான் நானும் பார்த்தேன் புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அமைச்சரவைங்கிறது இட் இஸ் நாட் த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். அமைச்சரவைங்கிறது இட்ஸ் அ குவாலிட்டி பீப்புள், தட் இஸ் த நாலேஜபிள் பீப்புள் ஹூ கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்குறது. அதிலே வந்து தயவு செய்து வந்து ரிலிஜன் காஸ்ட்னா கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க மக்கள்னு சொல்லிட்டு. இது ஒரு செக்குலர் கண்ட்ரி, அதனால் செக்குலராக இது பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா. எல்லாத்துக்கான வாய்ப்பையும் நம்ம கேட்போம், புரிஞ்சுங்களா. எல்லாத்துக்குமே எல்லாத்தோட வாய்ப்பும் வரணும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பிராமண சமுதாயத்தில் ஆரம்பிச்சு ஒரு 50 வருடங்களாக அவங்க கிட்ட இருந்து வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றது கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படி இருந்துச்சு. அதை உடைச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 பட்டியலில் இருந்த மக்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. அதை நீங்க தடுக்க விரும்புறீங்க. பெண்கள் அத்தனை பேர் இப்போ அமைச்சரவையில் இருக்கிறாங்க, பெண்கள் அவ்வளோ பேர் நீங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிந்தனைக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். தன்னுடைய கட்சியில வந்துட்டு ஸோ இப்பயும் நான் வந்து சொல்றேன், நம்ம பட்டியலில் இருந்தவர் பிராமணத்தர், கிறிஸ்டியனு, ஹிந்து, முஸ்லீம் இப்படின்னு பேசுறத நம்ம தவிர்ப்போம், புரிஞ்சுங்களா. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான இருக்கவங்க மட்டும்தான் அறிவு சார்ந்து. இப்போ அமைச்சர் ராஜ்மோகனுக்கு வந்து அந்த சினிமா துறை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஹி ஹேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. அவர் தமிழ் துறையும் அவர் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனும் கொடுத்துருக்காங்க, சினிமா துறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் திஸ் எதுவோ அதை பார்த்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்க. இது எல்லாமே இது அவரோட ஸ்ட்ரென்த்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தருக்கே நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் துறை கொடுத்துருக்காது, அது இல்லாமல் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்து. ஃபினான்ஸு டாக்டர் மரிய வில்சன் கொடுத்துருக்க ஃபினான்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து. நம்ம ஐயா ஜேசிடி பிரபார் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வந்து சூப்பராக நல்லா அமைதியாக சட்டசபையை நடத்தக்கூடிய ஒரு மனுஷர். அவருக்கு கரெக்டாக பார்த்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியான அவங்க கேரக்டரையும் சேர்த்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா இதில் ஒருத்தரை கூட என்னால் வந்து சொல்ல முடியல. டோன்ட் திங்க் ஐம் ப்ரோ டிவிக்கேனால அந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு இதை வந்து மக்கள் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சூப்பராக பேசியிருக்கோம் உங்களோட சேர்ந்து. மாற்று கருத்துக்கள் இருந்தாலுமே கூட வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப நன்றி.